ஆன்மா நமக்கு உயிர் தெரியும், மூச்சு தெரியும், சுவாசம் தெரியும். சுவாசம் நம்ம போன வகுப்புல சுவாசம் பார்த்தோம்ல. உயிர்ன்றது ஒரு பொருள். சாமியினுடைய தத்துவ அடிப்படையில் அது கர்மானா, கர்மா என்பது ஒரு பொருள், அந்த பொருள் உயிராக இருக்கு, காற்றாக இருக்கு, அதுதான் கர்மா. மூச்சு என்பது நடந்து கொண்டிருப்பது. சுவாசம் என்பது நின்று கொண்டிருப்பது. அப்ப ஆன்மா என்பது நம்மளுடைய ஜீவன் தான் ஆன்மா அப்படின்னு நிறைய படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். படித்தலும் கேட்டலும் நாம உணர்ந்திருக்கோமா அப்படின்னா இல்லை. படித்தலும் கேட்டலும் நாம உணரல. அப்ப ஆன்மானா என்ன? நமக்கு தவத்தை பத்தின எல்லா நுட்பமான விஷயங்களுமே தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், முடிஞ்ச அளவு பயிற்சி செய்யறோம். இது மூணுமே நம்மள்ட்ட இருக்கு. நுட்பமான விஷயங்களை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறோம் அது என்னன்னு, அப்புறம் அதை முயற்சி செய்யறோம். ஆனா இப்ப இந்த ஆன்மா அப்படின்றது நாம உணர்ந்திருக்கோமா, இல்ல உணரலையா, இல்ல உணர்ந்ததே நமக்கு தெரியாம இருக்கமா? ஒருவேளை உணர்ந்தது தெரியாம இருக்கும். இதுல யாரெல்லாம் ஆன்மாவை உணர்ந்திருக்கீங்க? எப்படி? நமக்குள்ள இருந்து நம்ம இந்த கதியை பண்ணி இது பண்ணும்போது அதுல இருந்து தனியா பிரிஞ்சு, அதுல இருந்து தனியா பிரிஞ்சு அது வெளியே போகுது. இப்போ ஒரு கேள்வி, ஜீவனும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு சொன்னா, நம்மளை மாதிரி யோகம் செய்யக்கூடியவர்கள், தவம் செய்யக்கூடியவர்களுக்கு, சித்த வித்தியார்த்திகளுக்கு இந்த தேகத்தை விட்டு, உடலை விட்டு ஜீவன் வெளியே போவது கிடையாது. ஒண்ணு வருதா? அப்ப ஜீவன் உடலை விட்டு வெளியே போகவில்லை என்றால், ஜீவன் தான் ஆன்மா என்றால், அப்ப ஆன்மா எப்படி உடம்பை விட்டு வெளியில போகும்? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. சரியா? ஆனா இப்ப ஐயா சொன்னாரு, நம்ம உடம்புல இருந்து வெளியில போகாமலாம் எல்லாம் போகும். அதுக்கு பயிற்சி கொடுத்தோமா, ஜீவன் கொடுத்தோமா, அந்த ஜீவன் தானே வெளியே அனுப்புது. ஜீவன் தானே அனுப்புது. அதுதான் இப்ப ஜீவன் தான் அனுப்புது. ஜீவனை பத்தி சொல்றீங்க, ஆனா ஆன்மாவை பத்தி நம்மளால சொல்ல முடியல. ஆனா உணர்றோம். நீங்க அப்ப எதை உணர்ந்திருக்கீங்க? ஜீவனை தான் உணர்ந்திருக்கீங்க. இல்லையா? வெளியில இங்க உட்காந்து இருக்கோம், ஆனா அது வெளியில போறது, அங்க என்ன வேலை செய்யுதுன்றது நம்ம உணர்றோம். இங்க உட்காந்து உணர்றோம். அதுதான் ஜீவன். எது வெளியில போறது உங்களால் உணர முடிகிறது என்றால் அதுதான் ஜீவன். சரியா? அப்போ ஜீவனுடைய உணர்வு நிலையைத்தான் நாம் ஆன்மாவின் விழிப்பு நிலையாக
கவனிக்கிறோம். நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆன்மாவின் விழிப்பு நிலையாக நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது எப்படின்னா, ஒரு அறைக்குள்ள 4 பேர் படுத்து தூங்குறோம், சரியா? 3 பேர் எந்திரிச்சிட்டாங்க, 3 பேர் எந்திரிச்சாச்சு. இன்னும் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டு இருக்காரு, அப்படியே படுத்துட்டு இருக்காரு, எந்திரிக்கல, படுத்திருக்காரு. இவங்க 3 பேரும் எந்திரிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ ஒரு விழிப்பு நிலை வந்துருச்சா? நீ தூங்குகிறாய் என்பது நீ விழித்ததன் பிறகு உனக்கு தெரிய வரும்ன்றார் சாமி. அதுவரை நீ தூங்குறன்றது உனக்கு தெரியாதுன்ற, சரியா? ஆனால் அந்த 3 பேர் எந்திரிச்சிட்டாங்க, விழிப்பு நிலை வந்துருச்சு. நான் சொல்றது உலகம் சார்ந்த விழிப்பு நிலை வந்துருச்சு. வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் மட்டும் படுத்துட்டே இருக்கார். இப்ப அவர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இல்ல, அவரும் விழிச்சிட்டார், சரியா? ஆனால் அவருடைய பாவனை எப்படி தெரியுமா இருக்கு? தூங்குற மாதிரி ஒரு பாவனையும் விழித்த மாதிரி ஒரு பாவனையும், 2 பாவனைக்கு இடையில 3ஆவதாக ஒரு பாவனை இருக்கு. என்னன்னா, இந்த 3 பேர் எந்திரிச்சு வேலை செய்யறாங்கல்ல, அவங்க 3 பேர் எந்திரிச்சு வேலை செய்யறாங்கல்ல, அதுல நானும் ஒரு ஆளு. அந்த 3 பேர்ல நானும் ஒரு ஆளு. ஆனா நான் எந்திரிக்க மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். ஆனா அந்த 3 பேர்ல நான் ஒரு ஆளு. இப்படி 3 பாவனை நிலைகளாக அவர்கள் என்ன செய்தாரு, படுத்தே இருக்கார். ஆனா முழிச்சிருக்காரு, கண்ணு மூடி இருக்கு, மனசு திறந்திருக்கு, சரியா? சும்மா படுத்திருப்பாரு, கையசப்பாரு, காலசப்பாரு, பிறண்டு படுப்பாரு, அது படுப்பாரு. தூக்கம் வரலன்னா எந்திரிக்க வேண்டியதானே, ஏன் படுத்து பிறண்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த 3 பாவனை நிலைகள்ல இருந்து கொண்டு அந்த 3 நபரில் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லி ஒரு பாவனை விழிப்பு நிலையை தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீவன் மூலமாக உணரக்கூடியது எல்லாமே ஆன்மாவினுடைய உணர்தலாகவும் விழிப்பு நிலையாகவும் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், கருதி கொண்டிருக்கிறோம். ஜீவனுடைய விழிப்பு நிலையே அவ்வளவு உயர்வாக இருக்கு, அவ்வளவு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த ஆன்மா என்பதை நாம் எவ்விதமாக எப்படி உணர்ந்து கொள்ள போகிறோம், எப்படி உணர்ந்திருக்கோம், அதை எப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன்னா இப்ப அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது பூரா எது கேட்டுக்கிட்டு இருக்கு, மனம் கேட்டுக்கிட்டு இருக்கு, சரியா? பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மனதிற்கு ஜீவனை பற்றிய அனைத்து ரகசியமும் தெரியும். நமஸ்காரம் உட்காருங்க. அனைத்து ரகசியமும் தெரியும். ஜீவனுக்கு ஆன்மாவை பற்றிய அனைத்து ரகசியமும் தெரியும். ஆனால் நாம் எப்படியான ஒரு மாயையில மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல்லாமே தெரிந்த மனம் எதுவுமே தெரியாதது போல் ஒருத்தன் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாமே தெரிந்த மனம் எதுவுமே தெரியாத மாதிரி இங்க ஒருத்தன் பேசுறத தெரியாத மாதிரியே என்ன செஞ்சிட்டு இருக்கு, கேட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பாவனை நிலை, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் இங்க நிக்கிறதுனால நீங்க தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும். ஆனால் தெரியாத மாதிரி ஒரு பாவனை நிலையை நீங்களே ஏற்படுத்தி கொண்டு இங்க இருக்கிறீங்க. சாமி சொன்ன கனவு நிலையில் ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த கனவு நிலை இப்ப நீங்க இருக்கக்கூடிய இடம். இப்ப நீங்க இருக்கிற இடம் இருக்கு பாருங்க, இந்த நிகழ்வு, இந்த சூழல் ஆழ்ந்த கனவு நிலை. இது ரொம்ப ஆழ்ந்து போயிருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஒரு அரை மணி நேரத்திற்கோ 3/4 மணி நேரத்திற்கோ நீங்க இந்த அறையை விட்டு சிந்தனையை வேற எங்கேயும் கொண்டு போக முடியாது, கொண்டு போக மாட்டீங்க. ஏதோ ஒன்று சொல்ல வாரான், சரி கவனிப்போம், எப்படியாவது கடைசியில் நமக்கான ஒரு வார்த்தை
கிடைக்கும் அப்படின்ற அந்த கவனம் உங்களை இந்த ஆழ்ந்த பெருங்கனவுக்குள் அப்படியே நிறுத்தி கொண்டே இருக்கிறது. நமஸ்காரம். அப்போ ஒரு பாவனை நிகழ்வாகத்தான் நீங்க எல்லாருமே நாம விழிப்பு நிலையில இருக்கோம்னு சொல்லி நமக்கு விழிப்பு நிலை வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யறோம்? நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையாலுமே உணர்தலின்படி ஆன்மாவினுடைய தத்துவமும் தாத்பரியமும் தெரிஞ்சால் மாத்திரம்தான் நம்ம உணர முடியும். அப்ப எல்லாமே தெரிந்த மனம் உங்களுக்கு எதையும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. எல்லாமே தெரிந்த ஜீவனும் எதுவும் சொல்றது கிடையாது, கற்றுக் கொடுப்பது கிடையாது. ஆனால் நீங்க சாமி சொல்லிட்டாரு, மனம்தான் குருன்ட்டார். அது அடங்கிய மனம் குரு அப்படின்ட்டார். எப்பொழுது வியாபித்திருக்கக்கூடிய மனம் தானாக அடங்கி தன்மயமாய் நிக்குதோ அப்பதான் மனம் எதை உங்கள்கிட்ட ஒப்பிக்கும்? எதை உங்கள்கிட்ட ஒப்பிக்கும்? ஜீவனை பத்தின ரகசியங்களை உங்களிடத்துல சொல்ல ஆரம்பிக்கும். மனதிற்கு ஜீவனை பற்றி நன்றாக தெரியும், ரொம்ப தெளிவா தெரியும். அதனாலதான் மனிதனுடைய இறப்பும் பிறப்பும் நம் கையில் இல்லைன்னு சொல்லிட்டான். அது மனம் என்று சொல்லக்கூடிய சாமி குருன்னு வச்சுட்டாரு. மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது அது இறைவனுடைய கையில் இருக்கு. சாதாரண மனிதர்களுக்கு சொல்லும் பொழுது தானாய் தன்மயமாய் பூர்வ மத்தியத்துல மனம் அடங்கும் பொழுது அது அதனுடைய முதலாளியான ஜீவனை பற்றி ரகசியங்களை புட்டு புட்டு வைக்கும். அதுவரையும் உங்களுக்கு என்ன செய்யாது? சொல்லி கொடுக்காது. இப்ப அது ஜீவனை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு சொல்லும், அதுக்கு மேல எதுவுமே சொல்லாது. ஏன் அப்படின்னா இந்த உடலும் சரி மனமும் சரி மற்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது ஜீவனை அடிப்படையாக வைத்துதான் இயங்கி கொண்டிருக்கு. அதனால அந்த அடிப்படை தத்துவத்தை மனம் உங்களுக்கு அந்த தானாய் தன்மயமாய் வந்து நின்று சுழுமுனையில அக்கினி நேத்திரத்துல நின்றவுடன் அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இப்ப ஜீவனை பத்தி முழுசா தெரிஞ்சாச்சு, சரியா? அதுக்கு ஒரு டைம் எடுக்குது. மனம் ஜீவனை பற்றி நமக்கு சொல்லி கொடுப்பதற்கே ஒரு டைம் எடுத்துக்குது. அது 1 வருஷமோ 2 வருஷமோ 1 மாசமோ 1 நாளோ எடுத்துக்குது, சரியா? பயிற்சியினுடைய அடிப்படையில் இருக்கு. பயிற்சி முயற்சி என்று சொல்லக்கூடிய அந்த 2இன் அடிப்படையில தான் நீங்க அந்த 1 நாள் 1 மாசம் 1 வருடம் காலமெல்லாம் தள்ளி போவதும் சரி, சுருங்க செய்வதும் சரி, நீட்டிக்க செய்வதும் சரி, உங்களுடைய பயிற்சி முயற்சி. அதன் பிறகு சாமி சொன்ன சட்ட திட்டங்கள் நடவடிக்கைகள் இதெல்லாம் சேர்ந்தது. அது நம்ம இப்போ ஒரு தெளிவுக்கு தான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தவிர நீங்க நாளைக்கே இதை செஞ்சிருவீங்க அப்படின்னா எனக்கு ஆசை தான் நாளைக்கே நீங்க இதை செய்யணும்னு சொல்லி. ஆமா, மனம் ஒடுங்க வேண்டும், சரியா? இப்ப ஜீவனை பத்தி முழுதா தெரிஞ்சாச்சு. சாமி சொல்றாரு எல்லா பொருள்களுமே நன்மை தீமை அமிர்த விஷம் என்று 2 இருக்கு. அப்ப மனம் ஜீவனை பற்றி சொல்லும் பொழுது நல்லது கெட்டது 2ஐயுமே தான் சொல்லும். இப்ப நாம அகங்காரம் என்று சொல்லக்கூடிய தேகத்தை விடுத்து தானாய் தன்மயமாய் சுழுமுனை என்று சொல்லக்கூடிய அக்னி நேத்திரத்தில் மனம் வந்து ஒடுங்கும் பொழுது நாம் ஜீவனை பற்றிய வரலாறு கேட்கும் பொழுது நாம் நல்லதையும் கேட்க வேண்டியிருக்கும், கெட்டதையும் கேட்க வேண்டியிருக்கும். இப்ப அங்க என்ன சிக்கல் அப்படின்னா நல்லதை விட கெட்டது நமக்கு இனிக்கும். என்ன செய்யும்? இனிக்கும். பிரசன்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுலதான் வரும், அதை மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா மனம் தான் ஒடுங்கிருச்சே. மனம் வியாபித்திருந்தால்தான் நீங்கள் வந்து எதிர்காலம் நிகழ்காலம் அந்த காலத்துக்கு போவீங்க. மனம் ஒடுங்கினதுனால அங்க காலம் கட்டாயிடும். கட்டான உடனே உங்களுக்கு ஜீவனுடைய வரலாறை ஒப்பிக்க ஆரம்பிக்கும். நல்லது கெட்டது 2ஐயுமே, அமிர்தம் விஷம் 2ஐயுமே சொல்ல ஆரம்பிக்கும். நமக்கு அமிர்தம் கிடைவது கடினம், விஷம் ஈஸியா கிடைச்சிடும்.
அதான் சொல்லிட்டு வரேன். கெட்டதெல்லாம் இருக்கான்னா இன்னைக்கு என்னைய பிடிக்காதவங்க 10 பேர் இருக்காங்கல்ல, 10 பேர்ல 100 நிறைய பேர் இருக்காங்க. அப்ப இந்த ஜீவன் கெட்டது தானே இல்ல? அதான் சொல்றேன், என்னை பிடிச்சவங்க ஒரு 100 பேர் இருக்காங்கல்ல, அப்ப அந்த ஜீவன் நல்லது தானே? அப்ப ஜீவன்ல கெட்டது நல்லது இருக்குதானே? சரியா? அப்ப அமிர்தம் சாப்பிடுவது கடைவது கஷ்டம். இங்க நாம எதை மறந்துடுறோம் அப்படின்னால், அது எப்படி மனம் ஜீவனுடைய நல்லதையும் கெட்டதையும் சொல்லி கொண்டிருக்கு அப்படின்னால், சாமி சொன்னார் ஒரு பொருளில் அமிர்தமும் உண்டு விஷமும் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆக நீங்க ஒன்றை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த பொருள் சுத்தியாகினா ப்ராசஸ், சுத்தியாகி 2 உண்டுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க அதை சுத்தம் பண்ணும்போது கெட்டது பிரியுது, நல்லது தனியா இருக்கு. சரியா? ஆனா நமக்கு நாட்டமும் நோக்கமும் எதுல போகும் தெரியுமா? கெட்டதுல தான் போகும். இல்ல, கெட்டதுல தான் போகும். ஆமா, அதுதான் அங்க சாமி சொல்றாரு, அங்க ஒரு ஜாக்கிரதை வேணும், இருந்துகிட்டே இருக்கணும்ன்றாரு. நீ தான் கடையிற, எதுக்கு கடையிறேன்ற சிந்தனையை விட்டுறாத, பார்த்துட்டே இரு. நீ கடையும் போது இது வாட்டுக்கு ஏதோ பொங்கி வருதே, இதுதான் நல்லதுன்னு நினைச்சு அதை அள்ளி குடிச்சிடாத. என்ன செய்யும்? கெட்டதுதான் பொங்கி பொங்கி மேல வரும். சரியா? சாதாரணமா வைத்தியர்கள்லாம் சொல்லும் போது, தண்ணியை நல்ல கஷாயத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க, இன்னும் இருக்கிற தோஷத்தையும் அது என்ன செய்யும்? எடுத்துரும். இல்லையா? சாதாரண தண்ணியவே என்ன செய்யறாங்க? நல்லா கொதிக்க வச்சு குடிங்கன்னா இன்னும் இருக்கிற தோஷத்தை எடுத்துருவாங்க. அப்ப நாம கடைய ஆரம்பிக்குது, அது கதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அது கடைதல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விஷம் தனியாக வருது. வரும் பொழுதே நம்மளுடைய அதுதான் மனம் 2 வேலை பார்க்கும், குரங்கு மாதிரி. சும்மா லைட்டா அதை சாப்பிட்டு பாரு, நீ இதையும் தெரிஞ்சுக்கிறோம்ல அப்படின்னும் போது ப்ராசஸ் பாதியிலே நின்று போகும். அப்புறம் இதெல்லாம் தாண்டி கடைஞ்சு அந்த நல்லதை மட்டும் எடுத்து, எதுல? ஜீவனுடைய நல்லது மட்டும் எடுத்து, கெட்டது என்பது உங்க கூட இருக்கக்கூடிய தீயவைகள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுடைய அடையாளம். ஜீவனுடைய அடையாளம் என்னன்னா மனம், இன்னொன்னு என்னது? உடல், தேகம். இதுதான் அடையாளம். நாம ஒரு மனிதனை ஜீவனாக பார்க்க வேண்டும் என்றால் இப்போ பிரசன்ட்ல நீங்க இந்த உடம்பா தான் பார்ப்பீங்க. பிரசன்ட்ல உடம்பா தான் பார்ப்பீங்க. ஜீவனா பாருன்னா ஜீவன் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சொல்ல தெரியாது. இப்ப மனதோட ப்ராசஸ் தானே போயிட்டு இருக்கு, மனம் தானே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப ப்ராசஸ் பண்றதே மனம் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப மனம் ப்ராசஸ் பண்ணி முடிச்சா எதுக்கு உணர்வு வரும்? ப்ராசஸ் பண்ணும் போதே கழிவெல்லாம் வெளியில போகும். கெட்டது பண்ணுன்னு சொல்லல, நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய 2 நிலைகளில் இருந்து கெட்டது வெளியில போயிடும், நல்லது நின்னுக்கிறோம். அந்த நல்லது நிற்கும் பொழுது உங்களுக்கு அதெல்லாம் சாமி ஜீவனுக்கு உணர்வு வரக்கூடியது அப்படின்றார். சரியா? ஆமா, மௌனமா இருந்தாதான் அந்த ப்ராசஸே போகும். சரியா? அப்போ நல்லது மட்டும் நம்ம எடுத்துட்டு போகும்போது ஜீவனுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். இப்ப ஆன்மாவை உணர்தல் எப்படி? எப்படி ஆன்மாவை உணர்தல் எப்படி? மனம் தெளிவா தெரிஞ்சிருச்சு, அதனுடைய ப்ராசஸ் தெரிஞ்சிருச்சு, மனம் ஒடுங்குனா என்ன செய்யும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரியா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? மனம் ஒடுங்கிருச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. மனம் ஒடுங்கிருச்சுன்னா வேலை ஆரம்பிக்குது எங்க? உள்ள. ஆமா,
அது ஒரு வேலை. ஜீவனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் சொல்லி அது வேலை செய்யுது. சரியா? அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, சாமி ஒரே புக்கில் முடிச்சிட்டாரு. ஜீவ சித்தவேதத்துல ஜீவ சரித்திரம் முடிச்சிட்டார். ஜீவ சரித்திரம் அப்படின்னு முடிச்சிட்டார். அப்படின்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸுக்கான அதிகாரி யாருன்னு கேட்டா மனம். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், மனம்னா தெரிஞ்சு போச்சு நமக்கு. இப்ப ஜீவன்னா பார்த்தோமோ பார்க்கலையோ, ஆனா என்னன்னு தெரியுது நமக்கு. ஜீவன்னா என்ன, எப்படி இருக்கு, என்னன்றது நமக்கு தெரியுது. ஆனா ஆன்மா என்றால் நமக்கு தெரியல. ஆனா ஒரு புழக்கம் இருக்கு, ஜீவனும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு. ஆமா, யாருக்கிட்ட? ஆமா, மனம் ஜீவன் இது ரெண்டும் இல்லாம நம்ம ஆன்மாவை பார்க்க முடியாது, உணர முடியாது. ரூப அரூபம், அதாவது அதுக்கு உருவமும் உண்டு. ஆமா, இருக்கு இருக்கு இல்ல. சரியா? ஆமா ஆமா, அவ்வளவுதான். அது நீ உணர்ந்தாதான் அப்படின்றதான் அதனுடைய ஸ்டேட் நிலை. ஆமா ஆமா, எங்கேயும் கடவுள் தன்னை ப்ரூவ் பண்ணல, அதுக்கு தேவையும் இல்லை. இல்லையா? அத சாமி என்ன சொல்றாரு? நான் காட்டி கொடுக்கத்தான் வந்தேன்றார். அழகா சொல்லிட்டார். இல்லேன்னு சொல்றவனுக்கு சண்டை போடுறதுக்காக வரல, இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கவனுக்கு அது எங்க எப்படி இருக்குன்னு காட்டி நான் பார்த்துட்டேனா, அதனால நான் காட்டி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்றார். அப்போ சாமி அதுக்கு முயற்சி செய்யறார். எதுக்கு? கடவுளை காட்டி கொடுப்பதற்கு. ஆனா கடவுள் அதுக்கு ஒருபோதும் முயற்சி செய்யல. நான் இப்படித்தான் இருக்கேன் அப்படின்றத எங்கேயுமே அவர் முயற்சி செய்யல அப்படின்றதுதான் தத்துவம். யாராரு பழகுறாங்களோ அவங்க போய் பார்க்கலாம். ஆமா. அப்பா அதெல்லாம் ஒரு ப்ராசஸ் அது. ஆமா. இந்த விளக்குக்கு அழகு எது? இந்த விளக்குக்கு அழகு எது? ஜோதி தான் அழகு. இது அழகான விளக்கு. இப்ப அதை நான் அணைச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் ரசிக்க முடியாது, வணங்க முடியாது. இதவே கலட்டி நான் மூளையில போட்டேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மதிப்பே கிடையாது, பார்க்க முடியாது. விவரம் தெரிஞ்சவங்க கொண்டு போய் கடையில போட்டுருவான். இல்ல, விவரம் தெரிஞ்சவன் கொண்டு போய் கடையில போட்டுருவான் அப்படின்னா நம்ம உடம்பு எவ்வளவு வேலிபுலானது. சும்மா கிடந்த விளக்க கடையில போட்டா ஒரு பயன் வருது அப்படின்னா, சும்மா இருக்கிற உடம்ப பயிற்சி செஞ்சு கொண்டு போய் வச்சோம்னா அதனுடைய ஆற்றலும் பயனும் என்னன்றதா அதனுடைய தத்துவம். இல்ல, அப்ப ஆன்மான்னா ஜீவன்ல ரெண்டு மனம் வந்து ரெண்டு இதுவா பிரியுது. ஒண்ணு ஆன்மா, ஒண்ணு ஜீவனா. அது எனக்கு தெரியாது. பேரறிவு. ஜாக்கிரதையில் பாருங்க, ஜாக்கிரதையில் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன இருக்கு? கான்சியஸ் இருந்தா என்ன இருக்கும்? உணர்வு இருந்தா என்ன இருக்கும்? வெளிப்பு இருந்தா என்ன இருக்கும்? மனம் இருக்கும். என்ன இருக்கும்? மனம் இருக்கும். சரியா? சரியா? பாருங்க, வியாபித்திருந்த மனம் அக்னி நேத்திரமாகிய பூர்வ மத்தியத்தில் வந்து ஒடுங்கும் பொழுது, ஒடுங்கியதன் பிறகு ஜீவனுடைய சரித்திரத்தை அது ஒப்புவிக்குது. எல்லாத்தையும் எடுத்து
சொல்லு. வேலை முடிஞ்சுதா? வேலை முடிந்ததன் பிறகு அங்கு மனமானது என்ன செய்யாது? மனமானது வேற மாதிரி சொல்லுங்க. மனமானது ஒடுங்குனா அங்க என்ன இல்ல? குரு தான் சொல்லிட்டாரு. எதை சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. வேலை முடிஞ்சிச்சு. சரியா? ஒரு குருவிடம் ஒரு வித்தையை கத்துக்கிறோம். சரியா? அவர் வித்தை சொல்லி கொடுக்கிறார் நமக்கு. நாம கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் குரு. அந்த வித்தையை 3 ஆண்டுகளாக நல்லா பயிற்சி செய்து தேர்ச்சி பண்ணியாச்சு. நல்லா தேர்ந்தாச்சு. கைவல்யம் ஆகி போச்சு, வந்துருச்சு. நமஸ்காரம். இப்ப குரு சொல்றாரு, நீ தேர்ந்துட்ட, கைவல்யம் ஆயிடுச்சு, உனக்கு கை கூடிருச்சு அப்படின்னு சொன்னா, இப்ப அந்த இடத்துல யாரு இல்ல? குரு இல்ல. ஏன் குரு இல்ல? கற்றுக்கொண்டவர் குருவாக மாறிவிட்டதனால் இங்கு சிஷ்யம் இல்ல. 2 பேருமே குருவா ஈக்குவலா ஆயிட்டாங்க. அப்ப மனம் ஒடுங்கி ஜீவனை பற்றி எல்லாவற்றையும் சொன்னதன் பிறகு மனம் என்னவாக மாறிடுச்சு? ஜீவனாக மாறிடுச்சு. அங்க மனமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இப்ப ஆன்மா என்பது ஜீவன் தான் ஆன்மா. எது ஆன்மா? ஜீவன். எந்த ஜீவன் ஆன்மா? மனம் ஜீவனாக மாறி இருக்கு பாருங்க, அதுதான் ஆன்மா. சரியா? மாறணும், அதுதான் ஆன்மா. சும்மா வெறும் ஜீவன் ஆன்மான்றதெல்லாம் கிடையாது. வெறும் ஜீவன் ஆன்மாவாக இருந்தால் நீங்க யாரும் என்ன செய்ய மாட்டீங்க? தொந்தரவு கிடையாது. உங்களுக்கே நீங்க தொந்தரவு கொடுக்க மாட்டீங்க. ஆமா. என்னத்துக்குடா 3 வேளை சாப்பிட்டா முக்கி போகணும், வேண்டாம் அப்படின்னு சாப்பாட்டை குறைச்சிருவோம். நமக்கு நாமே நம்மளை தொந்தரவு பண்ணாம பார்த்துக்குவோம். மனம் ஒடுங்கி வரலாறை சொல்லி அந்த மனம், அதாவது சிஷ்யன் என்ன ஆயிட்டான்? இப்ப குருவானதுனால அந்த குருவும் இல்லை, இந்த குருவும் இல்லை, ஒரு நடுநிலையான இடத்துக்கு மனம் வந்துருச்சு, ஜீவனாகவே மாறிவிட்டது. சாமி இதை என்ன சொல்றாரு? மனமே தான் ஈஸ்வரனாகும், பிரம்மமே ஈஸ்வரனாகும், சுக்கிலமே ஈஸ்வரனாகும். கதிஜா சொன்னது கேட்டுதான். சுக்கிலமே ஈஸ்வரனாகும் சொல்ற. சரியா? இதை இப்ப நீங்க ஃபீல் பண்ணீங்களா? உணர்ந்தீங்களா? இதுதான் நான் ஆரம்பத்துல கேட்டேன். இத உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்ப நீங்க உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது. அது அவங்கவுங்க உண்மை, அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். சரியா? ஆனால் நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. நீங்க உணர்ந்திருக்கீங்க, எல்லாருமே நீங்க உணர்ந்திருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. சரியா? எல்லாருக்குமே நடந்திருக்காது. இன்னைக்கு இருக்கிறவங்க, வராதவங்க, வந்தவங்க எல்லாருக்குமே அந்த சாட்சி இருக்கு. சரியா? அது எப்படி? இப்படி விட்டுருங்க. இப்ப இங்க நான் கேட்கல, இங்க விட்டுருங்க. ஏன்னா அது உங்களுடைய உண்மை நிலை. அது நீங்க என்னவோ உணர்ந்திருக்கீங்க, உணரல. காமனா சொல்றேன். சரியா? காமனா சொல்றேன். எல்லாருக்குமே தவம் செய்யாமல் வெளியில இருக்கவங்களுக்கு கூட அது உணர்த்தப்பட்டிருக்கு. எப்படி? சரி. எப்படி? பாயிண்ட் கரெக்ட். எப்படி? என்ன மாதிரி நிகழ்வு? உள்ள போயிட்டு என்ன மாதிரி நிகழ்வு? கரெக்ட். என்ன மாதிரி நிகழ்வு? எப்படி?
இருக்கும். அப்படி இல்ல, அந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்கா? வரல இல்ல. நான் சொன்னேன் எல்லாருக்குமே நடந்திருக்குன்றேன். அப்ப அந்த நிலைமை இப்ப யாருக்காவது வந்திருக்கா? இப்ப யாராவது மூச்சு தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துட்டு கிடக்குமா? இல்ல இல்ல. ஆனா நான் உங்களுக்கு நடந்திருக்கு ஒரு நிகழ்வு. அத இப்ப சொல்ல வரேன். உங்களுக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. சரி, கரெக்டா பிடிச்சி வந்தாங்க பாருங்க. வந்திருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கிணத்துலயோ குளத்துலயோ குதிச்சு விழுந்து குதிச்சு குளிப்போம்ல, சரியா? அப்ப உள்ள போவோம்ல, அப்ப நமக்கு என்ன செய்யுது? பயத்தை விட்டுருங்க, மூச்சு முட்டுது. ஏன் முட்டுது? நாம இப்ப செய்யக்கூடிய ப்ராசஸ அந்த செகண்ட்ல தன்னைத்தானே அது செய்யுது. தன்னைத்தானே அது செய்யுது, சரியா? தன்னைத்தானே அது சுத்தி பண்ணும் பொழுது, செய்யும் பொழுது, மனமானது எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எங்க போகுது? ஒடுங்கிறதுக்கு சுழுமுனையை தேடி ஓடுது. புரியுதா? இப்போ ஒருத்தன் உள்ள விழுந்துட்டான், கவனிக்கல, சரியா? போயாச்சுன்னா மனசு என்ன ஆயிடும்? போய் ஒடுங்கிடும். பை லக்கு கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்தா நம்ம அடுத்து என்ன செய்யறோம்? அவனை புஷ் பண்ணி எதை இறக்குறோம்? மேல போன மனசத்தான் ஃபர்ஸ்ட் இறக்குறோம். அந்த செகண்ட்ஸ் தான் நீங்கள் ஆன்மாவை உணர்ந்திருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல தெரியுமா? அதுதான் சாமி சொல்றாரு, பயம் என்பது கூடாதுன்றார். இன்னொன்னு சொல்றாரு, மரணம் எப்படி நிகழ்கிறது என்று தெரியாததுனாலதான் நமக்கு மரணம் நிகழ்கிறதுன்னு சொல்றார். தெரிஞ்சுட்டா அது நடக்காதுன்றார். அப்ப தண்ணிக்குள்ள ஒருத்தனை பிடிச்சி உள்ள அமுக்கிட்டோம் அப்படின்னா, தலையை பிடிச்சி உள்ள அமுக்கிட்டோம்னா என்ன நடக்குதுன்னா, மூக்கு வழியா சுவாசம் விட முடியல, தன்னைத்தானே அது என்ன செய்யுது? உள்ள திருப்புது. சுவாசம் உள்ள திருப்ப முயற்சி செய்யுது. உள்ள திருப்ப முயற்சி செஞ்ச உடனே வியாபித்து இருக்கக்கூடிய மனம் என்ன ஆகுது? உள்ள சுழுமனைக்கு வந்து எல்லா ப்ராசஸும் டக்கு 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 டக்குன்னு நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும்? அப்படியே ஒடுங்கிரும். அதாவது வெளியில இறந்துட்டான்னு சொல்லுவோம், அது அப்படியே ஒடுங்கிரும். இப்ப சொல்லும் போது கேட்கும் போது பயமா இருக்கா? இல்ல. இது ஆன்மாவை உணரக்கூடிய இடம். அதாவது மனம் ஜீவனாக டக்குன்னு மாறணும், டக்குன்னு மாறணும், டக்குன்னு போய் ஐக்கியமாகி டக்குன்னு மாறி அந்த ஸ்டேட்டுக்கு அது போகணும். ஒரே செகண்ட்ல, 10 செகண்ட் தான். அது நமக்கு நடக்கிறது. இப்ப அதுதான் சொல்ல வரேன். இப்போ சாதாரண மனிதர்களுக்கு அப்படியா? நமக்கு இப்ப பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோமா? பண்ணிக்கிட்டே இருக்கோம், நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கோம். சித்த வித்தியார்த்திகள் நல்ல பயிற்சி பண்றவங்களா படுத்திருக்கும் பொழுது ஒரு திடுத்துப்புன்னு டக்குன்னு ஒரு உணர்வு நிலை அதாவது என்ன மாதிரி உணர்வு நிலை வரும்னா, நம்ம இல்லை, நம்ம முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு உணர்வு நிலை என்ன செய்வோம்? எந்திரிச்சிரும். அது தூக்கி எறியும், எந்திரிச்சிரும். அது என்னன்னா, மனம் போய் ஒடுங்கி ஜீவனாக மாறக்கூடிய இடம். அது தூக்கத்துல நடக்குது. யாருக்கு? வித்தை செய்யறவங்களுக்கு. சாதாரண மனிதர்களுக்கு நடப்பது கிடையாது. வித்தை செய்யறவங்களுக்கு சரியாயிடும். சரியா? இதுதான் ஆன்மாவை உணரக்கூடிய இடம். ஆன்மான்றது என்ன? அப்போ எந்த ஜீவன்? மனம் ஒடுங்கிய ஜீவன் தான் ஆன்மாவுக்கான அடையாளம். ஆன்மா மனம் வியாபித்திருக்கும் பொழுது ஜீவன் வேற, ஆன்மா வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அது நம்ம அந்த சுக்கில ப்ராசஸ்ல வரும். ஆமா. சிவலிங்கம், ஜீவன் தான் சுக்கிலம், இதெல்லாம் அதுல வரும். ஆமா.
நீங்க முன்னாடி சொல்லிருக்கீங்க எல்லா ஜபத்துல இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி ஆகுது நான் கண்ணால பாக்குறேன் முன்னாடி சொல்றீங்க. இதுதான் ஆன்மா டு ஆன்மா கனெக்டிவிட்டி வந்து அது எந்த கனெக்டிவிட்டி? இது வந்து மின்காந்த அதிர்வலைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேகத்துக்கும் ஜீவனுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அந்த ஆற்றல் அப்படியே ஒருத்தர் பரிமாறிக்கிறோம். ஒரே வேவ் லென்த்தில் இருக்கக்கூடிய ஒரே வேவ் லென்த்தில் அந்த மாதிரி தவம் செய்யக்கூடியவங்களோட கனெக்ட் ஆகிக்கிறோம். அதாவது பரிமாறிக்கக்கூடியது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் தன்னாவே நடக்கும், நீங்கள் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் கரெக்டாக தவம் பண்ணீங்கன்னா அது இயற்கையாகவே அப்படி நான் ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கெல்லாம் இப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது தானாக நடக்கக்கூடியது. நீங்கள் சாப்பிடும் பொழுது 2 பேருக்கு ஒரு டம்ளர் வைக்கிறோம், சரியா? அப்போ அந்த தண்ணி தான் 2 பேரும் என்ன செய்யணும், குடிக்கணும். சரி, இப்போ அங்கே லாஸ்ட்டில் 10ஆவதா இருக்கிறவருக்கு இல்லைன்னா இந்த டம்ளர் என்ன செய்கிறோம், மாற்றி கொடுக்குறோம். அந்த உணர்வு வருதா? அது மாதிரி தானாகவே அது செய்ய ஆரம்பிச்சோம், சரியா? அதுதான் இப்போ ஐயா ஆரம்பிக்கும் போது சொன்னார் இல்லையா? அதுதான் ஐயா சொன்னார்ல, வெளியில போகுது அப்படின்னார்ல. அதை நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா சூட்சம தேகம் பிரிஞ்சு போகுது அப்படிம்பாங்க. ஆனா சாமி சூட்சம தேகம்னு எதை சொல்றாரு? உடம்பதான் சூட்சம தேகம்ன்றார். ஸ்தூல தேகம்னு எது அழியாததோ அது சூலம், எது மறைந்து போகிறதோ அழிந்து போகிறதோ ஒளிந்து போகிறதோ அதெல்லாம் சூட்சமம். அதுக்கப்புறம் கண்ணில் பார்க்க மாட்டோம். ஒன்று பெட்டிக்குள்ள வச்சுருவோம், பெட்டிக்குள்ளன்னா சமாதிக்குள்ள வச்சுட போகிறோம். அதுக்கப்புறம் ஆன்ம உணர்வு நிலையில தான் அதை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆன்ம உணர்வு நிலையில பார்க்கணும்னா இப்போ நம்ம பேசின ப்ராசஸ் உங்களுக்கு நடந்திருக்கணும், சரியா? இப்போ திருவிழாங்காடுல சொன்னேன்ல, அந்த அம்மாவோட கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னேன்ல, அது வந்து நம்ம அந்த நிலைக்கு போனா தான் அங்க இருக்கிறவங்களோட என்ன செய்ய முடியும், கனெக்ட் ஆக முடியும். அவங்க கனெக்ட் ஆகி அவங்க அந்த நிலையில இருந்தா தான் நமக்கு ஏதாவது ரிசல்ட்டு கொடுக்க முடியும். கொடுத்தாங்களா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? அது மாதிரிதான் அது. தெரியுமே, அங்கதான் சாமி ஒரு ஜாக்கிரதை உணர்வு சொல்றாருல்ல. இந்த எல்லா ப்ராசஸ்லயும் ஜாக்கிரதை உணர்வு ஒன்று இருந்து கொண்டே இருக்கும், சரியா? அதுதான் சொல்லுவாங்க, நம்மளை ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான், அவனுக்கு பேர் தான் இறைவன், அவனுக்கு பேர் தான் கடவுள். எங்க வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ஒருத்தன் கவனிச்சுக்கிட்டே இருக்கான். ஆமா, அது வந்து ஒருத்தனோ ஒருத்தையோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஒண்ணு கவனிச்சுட்டே இருக்கு நம்மள. ஆமா, எல்லா நிகழ்வையும் அது உள்ள நடக்கிறத கவனிச்சுட்டே இருக்கு. அது வந்து மெயின் ப்ராசஸ்னா எப்படின்னா மூலப்பொருள். அதுதான் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க உங்க போன்ல 1000 பேருடைய கான்டாக்ட் இருக்கும் அண்ணா, இல்லையா? ஒரே ஒரு சிம் இல்ல, எவ்வளவு ஆப் வச்சிருக்கீங்க? அது மாதிரிதான் அது. அந்த ஒண்ணு போன் பேசும்போது சிம் உள்ள இருக்கு, நமக்கு ஞாபகம் இருக்கா? இல்லை, அந்த சிந்தனையே நமக்கு கிடையாது. அது மாதிரி நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், அது வந்து பிரபஞ்ச ஆற்றல். அது ஒன்று இருந்துகிட்டே இருக்கு, அது உள்ளேயும் சரி வெளியேயும் சரி நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது. எங்க போனாலும் நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் நல்லது பேசினாலும் தேவையில்லாத பேசினாலும், ஆமா, அதுதான் உங்களுக்கு தட்டி ஜாக்கிரதையை கொடுக்குது. இந்த மாதிரி யோகத்துல இருக்கிறவங்களுக்கு. யோகத்துல இல்லாதவங்க தான் அப்படியே போயிடுறாங்கன்னு சொல்ல வரேன். புரியல? ஜாக்கிரதை இருந்தா ஆமா எல்லா நேரமும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அது இந்த நிலையில இருக்கும்போது மனசாட்சி இப்படி இருக்கும் பாருங்க, இது மனசாட்சி. அதுக்கு போயிட்டோம்னா அதுக்கு சாட்சியே கிடையாது. அது நம்ம அதுவாகவே என்ன செஞ்சிடறோம், மாறிடுறோம். நம்ம ஒன்றை சார்ந்து இருக்கும் பொழுதுதான் நமக்கு சாட்சி தேவைப்படுது. ஆமா, நம்ம வினையே ஆற்றலைன்னா எதுக்கு நமக்கு சாட்சி? அப்பாற்பட்டது அது.
புரியுதா? அந்த மாதிரி இருக்கும்போதும் கண்காணிப்பாங்க இப்ப சொன்னீங்க. ஆமா, கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதான் நம்ம ஜீவனை மாற்றிடுவோம். ஒன்றும் இல்லை, நீங்க எல்லா சித்தர்களுடைய பாடல் பாருங்க, எல்லா மதங்களுடைய மறைநூல்களை பாருங்க, எழுதுனதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். ஆனால் சொல் பொருள் தத்துவ நிலை எங்கிருந்து சொல்லுவாங்க அப்படின்னா, யாமரியேன் பராபரமேன்னு சொல்லி மேல்நிலைக்கு ஒன்று அங்கே சொல்லுவாங்க, எனக்கு மேலே அல்லாஹ் இருக்காரும்பாங்க. ஜீசஸே சொல்லார், எனக்கு மேலே பிதாவானவர் இருக்காரும்பாரு. அப்புறம் யாரு அது? ஜீசஸ் கிரீஸே வந்து பெரிய ஆளுன்றான் இல்லையா, பெரிய ஞானி, பெரிய ஆற்றலுடையவன்றோம். நபிகள் நாயகம் பெரிய ஆற்றலுடையவன்றோம். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? மேல ஒன்று சொல்றாங்க. சரியா? நம்ம சித்தர்கள் என்ன செய்யறாங்க? மேல ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க. எது சொன்னாலும் மேல ஒன்று சொல்றாங்க. சரியா? இந்த மேல ஒன்று சொல்லாம இருந்தது வந்தது யாரு? சாமி மட்டும்தான். அதுதான் இங்க விசேஷம். அவர் ஒருத்தர் தான் நாமே ஜெகஜோதி ஆகும்னு டிக்ளேர் பண்ணி வந்தவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதுதான் இங்க விசேஷம். அப்படி யாரும் இங்க அடுத்து டிக்ளேர் பண்ண போறதும் கிடையாது. நீங்களோ நானோ சொல்லுவோமான்னு தெரியாது. அவ்வளவுதான். ஆமா, நம்ம வந்து ஒரு குத்து விளக்கு அப்படின்னாவது நம்ம சொல்லிட்டு போகணும், இந்த இதுல இருக்க ஜோதியாவது நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு போற அளவுக்கு தான் நம்மளை தயார்படுத்தி வச்சுக்கணும். சரியா? சரி, நமஸ்காரம். பேசி